Hi friends, welcome to my mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken tikka masala பண்ண போறோம். இது யூசுவலா பண்ற chicken gravy மாதிரி இல்லாம டிஃபரண்டா இருக்கும். என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க chicken tikka masala எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு பண்ண போகிறதுனால 1 kg எடுத்திருக்கேன். சரி, இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மேரினேட் பண்ணலாம். இப்போ அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டேன். நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா கலராக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு 1 kg சிக்கனுக்கு தான் அளவு சொல்கிறேன். கம்மியாக இருக்கிறதா இருந்தால் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இது போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி சிக்கன் டேஸ்ட் வரும் ஃப்ரை. ஸோ அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். உப்பும் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டைரெக்டாக சேர்த்துறாதீங்க, அதோட ஜூஸ் மட்டும் சேர்க்கணும். டைரெக்டாக சேர்த்தோன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிடும், எல்லா மசாலாவும் உங்களுக்கு ஆயிலே போயிடும். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கலந்துக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். எடுத்தோடனே எல்லாம் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸ்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா மசாலா எடுத்து உள்ளே இது பண்ணி கோட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு போல் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், நிறைய தண்ணி ஊற்றலை. நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஊறட்டும். இது டைமர் தான், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியவே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில், கடாய் ஹீட் ஆனதோ இல்லை நல்லா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா இதில் போடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஹீட்டில், மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, மொறு நம்ம 65க்கெலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப மொறுன்னு ஆகிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம கிரேவியில் போட போகிறோம் இல்லையா, அதனால. இப்போ போட்ட உடனே எல்லாத்தையும் கலரிடக்கூடாது, எல்லாம் அடியில் ஒட்டி பிடிச்சிடும், இல்லைன்னா மசாலா எல்லாம் ஆயிலே வந்து போயிடும். ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி எடுக்கணும் அடியில். அப்போ பார்த்திங்களா எல்லாம் ஃப்ரீயாக ஈஸியாக வருது. இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருக்கும், இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் சிக்கன் அந்த சைடில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் சிக்கன் டிக்கா மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்க்குறேன். இப்போ அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிவிட்டு மிளகும் சீரகமும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தனித்தனி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை வந்து இந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து ஃப்ரை பண்ணால் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் கிரேவிக்கு. காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் எடுத்துக்கோங்க, சில்லி பவுடர். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்க்குறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்துடும். ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் போல் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து அது திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கொதிக்கட்டும். கிரேவி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்க்குறேன். நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, திறந்து பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் சைடில் திரண்டு வந்திருக்கு. நம்ம சிக்கனுக்குள்ளேயும் நல்லா அந்த கிரேவியோட டேஸ்டெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 முந்திரி எடுத்து பாலில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு தான் இதை சேர்க்குறேன். இதை வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பே. இதுதான் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கையிலே இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், இல்லைனாலும் நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி. இது ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை இலை தான், இது காஞ்ச வெந்தயக்கீரை இலை. அப்புறம் இது கூட வந்து முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா, செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாகவே எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸ்பூனோட வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. உப்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது வேணும், வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.